வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஆடி மாதம் காய்ச்சற கூழ் தான் காய்ச்ச போகிறோம். இதை நார்மலாக கூட காய்ச்சி நீங்கள் குடிக்கலாம். பாருங்கள், நான் 3/4 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதாவது இந்த கேழ்வரகை சுத்தம் பண்ணி மாவு ரெடி பண்ணலாம், இல்லை ரெடிமேடாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். அந்த மாவை வாங்கி நல்லா 1 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. காத்தால் கரைச்சிங்கன்னா சாயந்தரம் ஓரளவுக்கு புளிச்சிடும். அதுக்கப்புறம் சாயந்தரமாக தான் நீங்கள் கேழ்வரகு கூழ் காய்ச்சணும். ஸோ இந்த கூழ் எப்படி காய்ச்சறதுன்னா, இந்த கேழ்வரகு மாவை முதல்ல கரைச்சி வச்சு அது ஒரு 6 மணி நேரம் புளிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நொய் ஒரு 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த 3/4 டம்ளர் நொய் நான் அரிசியாக எடுக்கலை, நொய்யாக தான் எடுத்திருக்கேன். அதனால் நொய் போட்டால் நல்லா இருக்குன்றதுனால இதை தண்ணியில் போட்டு நல்லா 2 வாட்டி அலசிடணும். அலசின பிறகு அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கணும். இங்கே நான் ஒரு சின்ன டம்ளர், எந்த டம்ளர் எடுத்தேனோ அந்த டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஏன் நான் தண்ணி நிறையா எடுத்திருக்கேன்னா, ரொம்ப கெட்டியாக காய்ச்சினா நம்மளால் கலர முடியாது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி நிறையா எடுத்திருக்கேன். இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்மளோட அந்த நொய்யை 3/4 டம்ளர் நொய்யை போட்டு சாதம் வேகிற மாதிரி நல்லா வேக விடணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே காத்தால் கரைச்சி வச்சோம்ல, அதை சாயந்தரம் கூழ் காய்ச்சும் போது அதை அப்படியே ஊற்றி கிளறணும். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே வச்சுட்டதுனால உங்களுக்கு கிளறது ஈஸி. இதே தண்ணி கம்மியாக இருந்தால் ஒரு கரண்டி மாதிரி, ஒரு மரக்கரண்டி மாதிரி வச்சு கெட்டியாக இருக்கும், அப்படி கிளறணும், கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு இலகி பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேழ்வரகு வெந்துடுத்தானா அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ணணும், தண்ணியில் தொட்டுட்டு கையில் வச்சா கையில் ஒட்டாது. இதை பாருங்கள், ஒரு மணி நேரத்துலேயே எப்படி ஆறி போச்சு பாருங்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், சாயந்தரம் கூழ் காய்ச்சிட்டோமா, அதுக்கப்புறமா காத்தால் எடுத்து தான் கரைக்கணும். நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன், சாயந்தரம் கூழ் காய்ச்சினேன், நைட்டே கரைக்கிறது எப்படின்னு வீடியோ போடணுன்றதுக்காக கரைக்கிறேன். உப்பு போட்டேன். அப்புறம் நான் 1 டம்ளர் கரைக்க போகிறேன். கொஞ்சமாக கேழ்வரகு எடுத்து அந்த கூழை போட்டுட்டேன். கொஞ்சம் தயிரை ஊற்றிருக்கேன். அழகாக கரைச்சிடுவோம். கரைச்சோன்னா கூழ் ரெடி. இது நான் தயிர் கொஞ்சம் நிறையா பிடிக்குன்றதுனால நிறையா போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக கூட தயிர் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்ச கூழை 1 டம்ளரில் ஊற்றி அதை சாப்பிட்றதுக்கு சின்ன வெங்காயத்தை வெறுமனை வச்சுக்கலாம், இல்லைன்னா பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டு நம்ம குடிக்கலாம். சுவாமி நைவேத்தியம்னா அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஆடி மாத கூழ் ரெடியாக எடுத்து. ஆடிக்கு மாத்திரம்தான் சாப்பிட்ணுமா, சும்மா கூட நம்ம கூழ் பண்ணி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்பவும் போல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.